தற்பொழுது ஆளுநர் மாளிகைக்கு ஆளுநர் வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரடி காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். அரை மணி நேரத்திற்கு முன்பாக தமிழக பொறுப்பு ஆளுநர் திரு வித்யாசாகர் ராவ் விமான நிலையம் வந்தடைந்து அங்கிருந்து புறப்பட்டு தற்பொழுது ஆளுநர் மாளிகையை அவர் வந்தடைந்திருக்கிறார். தமிழக அரசியல் சூழ்நிலையில் இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான பரபரப்பான ஒரு நிமிடங்களாகத்தான் பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு 2 சந்திப்புகள் நிகழ இருக்கின்றன. முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தமிழக பொறுப்பு ஆளுநர் திரு வித்யாசாகர் ராவ் அவர்களை மாலை 5 மணிக்கு சந்திக்க இருக்கிறார். தன் மீது வைத்த ஒரு குற்றச்சாட்டுகள் மற்றும் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தது மற்றும் தன்னுடைய பதவியை கட்டாயப்படுத்தி ராஜினாமா செய்ய வைத்தார்கள் போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். அது தொடர்பாக அவர் ஆளுநரிடம் ஆலோசனை நடத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் திருமதி சசிகலா அவர்களும் இன்றைக்கு தமிழக பொறுப்பு ஆளுநர் திரு வித்யாசாகர் ராவ் அவர்களை சந்திக்க இருக்கிறார். இரவு 7:30 மணிக்கு அதிமுக பொதுச் செயலாளர் திருமதி சசிகலா அவர்கள் தமிழக பொறுப்பு ஆளுநர் திரு வித்யாசாகர் ராவ் அவர்களை சந்திக்க இருக்கிறார். ஆக இன்றைய சூழ்நிலையை பொறுத்தவரை ஆளுநர் என்ன முக்கியமான முடிவை எடுக்க போகிறார் என்பது குறித்த ஒரு எதிர்பார்ப்பு தமிழக அரசியல் களத்தில் அதிகமாகவே இருக்கிறது என்று சொல்லலாம். ஏனென்றால் கடந்த சில நாட்களாகவே தமிழக அரசியல் களத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான காட்சிகள் அரங்கேறி கொண்டிருக்கின்றன. இந்த ஒரு சூழ்நிலையில் அதிமுகவை பொறுத்தவரை 2 பிரிவுகளாக பிரிந்து முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு பிரிவாக இருக்கிறார். அவருக்கு 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய திருமதி சசிகலா அவர்கள் அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் முதலமைச்சராக நிச்சயம் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்கின்ற ஒரு நிலையம் இருக்கிறது. ஆக இந்த ஒரு சூழ்நிலையை பொறுத்தவரை மிக முக்கியமான முடிவு என்பது தமிழக பொறுப்பு ஆளுநர் திரு வித்யாசாகர் ராவ் அவர்களிடத்தில் இருக்கிறது. அவர் என்ன முடிவை எடுக்க போகிறார்? அதிமுக பொதுச் செயலாளர் திருமதி சசிகலா அவர்களை ஆட்சி அமைக்க அவர் அனுமதி வழங்குவாரா, அல்லது ஏற்கனவே முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவித்ததை போல் தன்னுடைய பலத்தை சட்டமன்றத்தில் நிரூபிப்பதற்கான கால அவகாசத்தை நான் ஆளுநரிடம் கோருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அதற்கான அனுமதி வழங்க இருக்கிறாரா போன்ற பல்வேறு கேள்விகள் நம்மிடத்தில் இருக்கின்றன.